கையும் களவுமாக சிக்கிய திமுக அமைச்சர் உதயநிதியின் அடுத்த ஆட்டம் ஆரம்பம். நண்பர்கள், இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்ப இருந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதற்குரிய வேலைப்பாடுகள் பூராமே ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு அந்த தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பூத்துக்குமே பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலும் சரி, அதே போல இருக்கக்கூடிய முக்கியமானவர்களின் மூலமாக பொதுக்கூட்டம் என்பது போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திலே பேசப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான் அனைத்துமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் ஸ்டாலினிடம் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாராம். அதாவது அமெரிக்கா சுற்றுப்பயணம் சென்று பல கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்த்து கொண்டு வந்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தமிழகத்திலே தரையிறங்கியிருக்கிறார். கடந்த மாதம் அமெரிக்காவுக்கு சென்ற நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தமிழகத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார். அப்படி வரக்கூடிய வேளையிலே அனைத்து அமைச்சர்களுமே அவரை வரவேற்கக்கூடிய விதமாகத்தான் அனைவருமே சால்வை முதற்கொண்டு புத்தகங்கள் வரைக்குமே அனைவரும் கொடுத்து வரவேற்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேரடியாக நம்ம தமிழகம் வந்த பிறகு உதயநிதி அவர்களை சந்தித்திருக்கிறார் நமது ஸ்டாலின் அவர்கள். சந்தித்து நேரடியாக பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார். ஆனால் அமெரிக்கா சென்ற பின்பு என்னென்ன பிரச்சனைகள் என்பது நடந்தது, அதிலே நமது அமைச்சர்களின் மூலமாக என்னென்ன பிரச்சனை என்பது நடந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டிருக்கிறார். நமது உதயநிதிகள் சொன்ன ஒரே வார்த்தை அமைச்சர் துரைமுருகன் தான் மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது எடுத்தவுடனே எந்த ஒரு மேல்மட்ட பதவிக்கு வருவதற்கு யாரும் புதிதாக வருபவர்களோ அல்லது இடையில் இருக்கக்கூடியவர்களோ ஆசைப்படக்கூடாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு பல தியாகங்கள் செய்து சிறைச்சாலையிலே இருந்து இன்று வரைக்கும் திமுகவை வளர்த்துக் கொண்டிருக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வழிவிட்டு அதற்கு பின்புதான் அவர்கள் எல்லாம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் துரைமுருகன் நேரடியாக உதயநிதியை தாக்கி பேசியிருக்கிறார். என்னையே தாக்கி பேசியிருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லி மறுத்தான் நமது ஸ்டாலினிடம் பத்த வைத்திருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வயது வேற அதிகமாயிட்டே போகிறது. அது மட்டுமல்லாமல் துரைமுருகன் திமுகவிலே மிக மிக முக்கியமான பொறுப்புகள் பிளஸ் மூத்த அமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் துரைமுருகன் அவர்களை என்ன செய்வது? நாம் எத்தனை முறை சொன்னாலும் துரைமுருகன் அவர்கள் ஏதேனும் வாயை விட்டு சர்ச்சையில் சிக்கிக் கொள்கிறாரே அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறார். அதாவது திமுக இருக்கக்கூடிய மூத்த நபர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் ரஜினி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதற்கு அப்போதைக்கு நமது துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தாலுமே தற்போது இளைஞர்கள் யாராக இருந்தாலும் மூத்த நபர்களுக்கு வழிவிட்டு தான் மூத்த நபர்கள் என்னென்ன கஷ்டப்பட்டு திமுகவில இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது வேற யாரையும் குறிப்பிட்டு சொல்ல உதயநிதி அவர்களை தான் சொல்லியிருந்தார். இதைத்தான் தற்போது கையும் களவுமாக துரைமுருகனை பிடித்து ஸ்டாலினிடம் பார்த்தீங்கன்னா பத்த வைத்திருக்கிறாராம் உதயநிதி அவர்கள். இதற்கு மேல் நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்க வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.